संवत्सरे कर्कटकमासी विंशे दिने आष्टेषक्षे श्री परमहंसेत्यादि श्रीरंगम शिवतांडवन् श्री महादेशिकैः वराह महादेशिकैः कृते श्री कुंभगोणम महापणवीथि श्री संतान वरदेशिक संसेवित श्री राजगोपाल स्वामी मंगलाशासने भक्तजनैः समर्पिता स्वागत पद्यमाला वराह योग प्रथित स्वविधि संचार भूमा भगवान सयेषः वराह योग प्रथितात्मकेः त्वयेदिते स्वागतवाक्विभाति சின்ன சுவாமிகள் தான் இந்த பெருமாள் ராஜகோபாலன் பெரிய கணத்தில் ராஜகோபாலன். ஆனால் இவர் உற்சவத்தில் மட்டும் சக்கரபாணி முதல்ல, அப்புறம் வராகன், அப்புறம் இவர்னு ஒரு முறையாக எழுந்துள்ளார் வீதியில். அவா வீதி தான் எழுந்துள்ளார். அங்கே போய் சேர்ந்துப்பார். சக்கரபாணிக்கு அப்புறம் வராகன், வராகனுக்கு பின்னாடி ராஜகோபாலன் இப்படி வருவார். வராக யோகத்தினால, வராகனுடைய சம்பந்தத்தினால இவருடைய சங்கீதி சஞ்சாரம் பிரசித்தமானது. அமுதன் வீதியடி உள்ளே போயிட்டா கூட இவாளுக்கு நிறைய நாய்தான். ஏன்னா இவெல்லாம் நிறைய இன்னும் குடியிருப்புகள் இருக்குது. பணையம் வைக்கிறது, பள்ளையம் வைக்கிறது நிறைய வைப்பான். 3 பெருமாளுக்கு வைப்பான். இந்த ஜெனரல் ஆச்சரியமாக வாசிக்கலாம் இல்லையா? வெங்கடேச பட்டர் சரிதானே? வராக யோக பிரதிதாத்மி பரிதஸ்வீதி சஞ்சார பூமாஸ் பகவான் சயேஷா. இதனால் வராகனுடைய யோகம் வீதியில் இருந்தது. இன்றைக்கி அவருக்கு சந்தோஷம். வராக யோகம் தன்னுடைய ஆலயத்திலே ஆகிடுச்சு. வராகராஜ மகாராஜனுடைய மகாயோகிக்கு சம்பந்தம் ஒன்று உள்ளே இருக்கார். திருக்குழந்தை ஆண்டவனுக்கு எழுதுறதுலாம் இது வந்து சேவிச்சு போவார். நவராத்திரி சாத்துப்படிக்கு தான் விசேஷம். சுவாமி தெரியும். திருக்குழந்தை அமுதனை சேவிச்சு, கோமலித்தாரை சேவிச்சு இங்கே வந்து அப்போ காவேரிக்கிற ஆசிரமம் கோமலித்தாரை நீங்கள் என்ன பண்ணியிருக்க அப்படின்னு வந்து சேவிப்பார். பார்த்த சாரதி கோலம் போட்டால் ஒரு நாள் அர்ஜுனன் அப்படி பில்லோடு அவர் போட்டார். பட்டார் ஏய் கீழே போட சொல்லு சொல்லணும் அப்படின்னு அப்படி ரசிச்சு அடி அவன் இந்த வீதியில் பண்ணுறான். இந்த வீதிக்கு இன்னொரு பேர் பேர் பாட்டாச்சாரி கடை கூட இப்போ நெருக்கடி ஜாஸ்தி. அப்போ என்றைக்குமே இவருக்கு நெருக்கடி தான். இந்த ஊர் என்றைக்கு கும்பகோணம் பெரிய இவ்வளோ வண்டி கிடையாது. என்றைக்கு கும்பகோணம் பெரிய டவுன், இது பிஸ்னஸ் சென்டர் ஆகிட்டதுனால அது நடுவில் உட்காந்துட்டார். அதே வீதியில் தான் சைனி பாட்டாச்சார சுவாமி திருமாளிக்கு மகான்களை வளம் கும்பகோணத்தில் அப்பெல்லாம் பக்கார பஞ்சகம் எல்லாம் பயமுறுத்துவா. பெரிய வித்வான்களாக இருந்தார். அபினவ பட்டபாட, ராயம்பேட்டை கேசவாச்சார சுவாமி, அதுவே பட்டு சுவாமி, அக்னிஹோத்திர சுவாமி, கோச் சுவாமி, சைனி பாட்டாச்சார சுவாமி, வீடியா இத்தனை சுவாமிகள் இங்கே இருப்பா. அர்ச்சகாலெலாம் பயந்து ஆராதனை பண்ணுவாள். ரொம்ப சந்தோஷம் போட்டேன். அப்படி இருந்த பெருமாள் வைதிக விமானம் வைதிகத்தோடு இருந்தார். பாட்டாச்சார சுவாமி இங்கேருந்து தான் டெய்லி அவங்களுக்கு கைங்கறி கிடையாது. திரும்பி இங்கே வந்து கொஞ்சம் விஸ்ரமிச்சு பெருமாள் அடியன் திருத்தாமனார் இதெல்லாம் ஹோகலத்தில் குடியிருந்தார். 7 வருடம் சிவபிரகாசிய சைனி பாட்டாச்சார திருவிழை சித்திரம் பண்ணார். அவர் 7 வருடமும் இந்த வழியாக போய் இந்த கோபாலை சேவிச்சுட்டு போயிருக்கார். திரும்பி போயிருக்கார். அப்போது அந்த பெருமாளுக்கு என்ன சந்தோஷம், வராக யோகம் இன்னைக்கு கிடச்சிருக்கு. வீதியில் இருக்கிற வராக யோகம் வராக பெருமாளோட சம்பந்தம். இப்போ வராக மகாதேவி தான் முதல் ஸ்லோகத்துக்கு தாற்பயம். வராக யோக பிரதிதஸ்வீதி சஞ்சார பூமா பகவான் சயேஷः வராக யோக பிரதிதாத்மகேஷः त्वयेदिते स्वागत अवार्ड विभाग. இந்த சுவாகத அடியன்ல ராஜகோபாலன் சாதிக்கிறார். பெருமாள் ஆண்டவனுக்கு சுவாகதம். வராக வாசாம் சரமாயதாக தத்பாவதாதா பிரகுரு பிரசிஷ்யः वराह वाचा नवनम तलेह सोदुचितो स्वागतमागताले. இந்த சன்னதிக்கு ஒரு சைட்லேருந்து செவிபகாத ஏற்பட்டாலும் அதுக்காகவே மகான்கள் அப்படி சிந்திச்சிருக்கணும். இங்கே வராக கிரம ஸ்லோகத்துடைய அர்த்தத்தை அண்ணா மக்களுக்கு தெரிய ஒரு ரகசியமாகவே சாய்ச்சார். ரகசிய சிகாமணின்னு சுவாமி தேசி. அதே மாதிரி அதே வராக கிரம ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பிரபன்ன பாரதியில் அம்மாள் சாதிக்கிறார். அகம் ஸ்மராமி மத்பக்த நயாமி பரமான் கதிங்கிறதுல அம்மாள் வார்த்தை கழிச்சிட்டார். அச்சிராதி கதி கூட இல்லாமல் அழிச்சு போயிடுவேன். அவ்வளோ வேகம் எனக்கு அவனுக்கு ஏற்பட்டு சாதிக்கிறார். அது வீட்டில் விஷயம். அந்த மாதிரி 2 வராகனுடைய சரம வாக்குக்கு அர்த்தம் சொன்ன பிரசிஷ்யன் பிராச்சாரியன் 2 பேரும் இங்கே இருக்கா பெருமாளை சேர்த்துக்கு வராக யோகீஸ்வருடைய
வாக்குனால தங்களுடைய ஸ்தோத்திரத்தை கேட்கணும்னு ஆசைப்படுறான்னு அது எழுதினேன். அடியனுடைய வார்த்தையும் உண்மையாக்கணும். சத்தியம் விதாது பிரத்யபாடி வந்தவொடனே சுவாமி விஷ்ணுவை சாய்ச்சாங்க. அதுமாதிரி ஆண்டவன் சாய்ச்சாங்க. ததர்ச்சகாக பக்தஜனஸ்ததியாக சமே வயம் பொத்ரியகீஷ பக்தியா கர்மங்களா சாசனபாட்சரிந்தே சுஷூஷவ ஸ்வாகதமீரயாமகா. அவருடைய அர்ச்சகர்கள், அதை பெருமாட்டு பக்த ஜனங்கள், அதே மாதிரி அவளை சார்ந்த அடியவங்கள் எல்லாரும் தங்களுடைய உபன்யாசம் கேட்கணுன்ற ஆசையோட தேவதைக்கு சுவாகத்தை விஞ்ஞாபிக்கிறார். இந்த சன்னிதி ஏற்பட்டதுக்கு ஒரு சரித்திரம் சொல்கிறேன். இது ஒரு பிராச்சீன சன்னிதி. அதாவது கும்பகோணத்தில் 12 வருஷத்துக்கு மகாமகோத்சவத்தில் 5 பெருமாளுக்கு தீர்த்தவாரி. ஒரு காலத்தில் மகாமகோத்சவம் நடந்தது. பெருமாள் அங்கெல்லாம் போனால் சிவன் கோயில் அங்கெல்லாம் வந்துட்டு இருந்தா. வழக்கம் போல் அதனால் உண்டா தகராறுலாம் உண்டு. அதுக்கப்புறம் விபாகம் பண்ணிட்டா. அதனால் காவேரி கரையில் பெருமாள் தீர்த்தம் கொடுக்கணும், சிவன்கள் மகாமகோத்சவத்தில் வச்சுட்டாங்க. அப்புறம் அது மாதிரி நடந்துட்டு வருது. இந்த காவேரிகளில் தீர்த்தம் சாதிக்கிறது 5 பெருமாள் தான். அமுதன், சக்கரபாணி, சக்கரவர்த்தி திருமகன், வராகன், கோபால். அப்படி அது ஒரு ஏற்றம் இருக்குது. 5 பேரும் மகாமகத்தில் தீர்த்தம் கொடுத்த பெருமாள். ஏன் இங்கே எழுதினார்னா, மன்னார்குடியில் இருக்கக்கூடிய வித்யா ராஜகோபால் மாதிரி தாங்க சேவிக்கணும் ஒரு சேஷ்டி செட்டியார் ஆசைப்பட்டார். அவருக்காக எம்பெருமான் அனுகிரகம் பண்ணினா இங்கே சன்னதி கொண்டுட்டான் அப்படின்னு ஒரு சரித்திரம் சொல்கிறார். அப்போ உடனே ஒருத்தர் கேட்டார் கிட்ட, மன்னார்தி ராஜகோபாலன் 2 முகப்பிரளயர் கோசகர், அவள் 2 பேருக்கு சேவை சாய்ச்சார். கோபிலர் கோப்பிரளயர். அவள் 2 முனிகளுக்கு சேவை சாய்ச்சார். அதுவே வசதி. இவர் வியாபாரிக்கு தானே சேவை சாய்ச்சார். இவருக்கு அதே ஏற்ற சொல்கிறேடான்னு கேட்டால், பார்த்தார் ராஜகோபாலி சரிபட்டார். முனித்திரயத்தில் தலைவரை வந்து சேவிச்சு. அவருக்கு 2 முனி தான் சேவிச்சார் அந்த பெருமாளை. இப்போ முனித்திரய தலைவரான ஆண்டவன் சேவிச்சார். 2 பெருசா 3 பெருசா நீங்களே பார்க்கணும். ஸ்ரீ வித்யா ராஜகோபகா விஜலிததிம் சம்பகாவின்ய தேசே சம்பிரீத்யா பாயேத்வோ முனி ஷஷ்டிபர்யந்ததத்ர இத்யூச்சு ஸ்ரீவராக திரிமுனசிதிபதே ஸ்வாலயம் தத்பிரவேசாத் பஷ்யந்தஸ்மாத் வரிஷ்டம் தவவததி முதா ஸ்வாகதம் ராஜகோபா. இப்படி மன்னார்தி பெருமாளோட ஏற்றம் கொடுத்தியே, அதனால் உமக்கு சுவாகதம் என்று நம்ம பெரிய கடத்தில் ராஜகோபாலும் ஆண்டவருக்கு சுவாகதம் சாய்ச்சி மகிழ்கிறார். இந்த சன்னதியில் ஆண்டவன் மங்களாசாசன பெருமாள்லாம் பற்றி தேவி ஸ்ரீ ராஜகோபகா பிழகிரி விகிருதிகி, அது பகுதி பிழகிரி விகிருதி எஸ் சா பிழகிரி விகிருதிகி ஸ்ரீவாசம் பிரபுச்ச ஸ்ரீவாத்ஸோம்பா குருஸ்ஸோப்யத புத்தகதரு தேசிகோம் கேததீயே ஏதே சர்வம் त्वदीयं ஸ்வனுவனவச்சனம் சோதுகாமாவராக ஸ்ரீமன் யோகீந்திர வித்யம் தததி ச மதுராம் ஸ்வாகதம் தே கிரம் தே. ஆண்டவன் இங்கே சாயாட்சம் கேமாப்தி நாயகர் எடுத்துக்கிட்டால் ராஜகோபால் புண்ணிய மாமாவோட எடுத்துக்கார். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ஸ்ரீனிவாச பெருமாள் எடுத்துக்கார். எந்த கோயிலையும் ஸ்ரீனிவாச பெருமாள் பொதுவாக இருப்பார். அவர் வந்தால் தான் கொஞ்சம் பணம் வரும். இதுக்கு வந்து நாங்கள் அடிக்கடி சாதிப்பார். வேடிக்கையாக சாச்சார்கள் டெல்லிலாம் சேஃப்டி பணம் தரான மட்டும் வைகுண்டநாத்தி கொஞ்சம் கற்றுக்க அப்படியே கொஞ்சம் வருமானம் கற்றுக்கு பாலாஜி ஒன்றை போட்டு வச்சா தான் ஒரு சாய்ச்சா இருக்கா. நோம்பிரில் பாலாஜியை போட்டால் அமோகமாகி அப்புறம் எல்லா சந்தோஷங்களும். இந்த பெருமாள் நல்ல பணக்காரர். அமுதனுக்கு என்ன மாதிரி இருந்தோ அத்தனை செட்டு இவருக்கு உண்டு. இவர் வெள்ளியில் இவர் தான் பெரிய பொண்ணு சொல்லப்பட ஜாஸ்தி. அதில் பட்டாச்சார ரகசியம். இந்த பெருமாள் விசேஷமான பெருமாள். இவருக்கு ஒரு முறையில் வாகனமெல்லாம் தங்கம். ஏதோ சின்ன சன்னதியாக இருக்கார். இப்படிய ஒரு ரூபா சேவிச்சு போவா. கதவு திறந்துக்கிட்டே உள்ளே போய் கட்டில் ஜலம் எடுத்துன்னு போவா. அவங்க டிஃபன் சாப்பிடுவா. அப்படி படுத்துன்னு தூங்குவா. எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணக்கூடிய சௌலபியம் உள்ள கோபாலர்கள். அப்படி ராஜகோபால், ஸ்ரீனிவாச பெருமாள், அம்மாள் மடியில் நடாத்திய சுவாமி தேசிகன், இவா எல்லாரும் அவளோட அவளை பற்றி ஆண்டவன் திருவாக்கால் வரக்கூடிய ஸ்தோத்திரங்களை கேட்கணும் காத்துட்ருக்காங்க. மதுரமான சுவாகத்தை ஆண்டவனுக்காக சமர்ப்பிக்கிறார். இப்போ அடியன் வந்து பட்டணத்திலிருந்து வந்து வர வேண்டியது பிராப்தமான ஆண்டவன் இடத்துலாம் போகிறது ஆஸ்தான வித்வானுடைய கடமை. ஆனால் அப்போ திருக்குறள் அமுதனே பெரிய பெருமாள் மங்களாசாரம் எடுத்து நீ வரலையே, இதுக்கு மட்டும் வந்துட்டேன்னு கேட்டால் ஒரு பெரிய வரலாறு, ஒரு ரகசியம் வருது. அது ஒரு 5 நிமிஷம் மட்டும் சொல்லிடுறேன்.
இந்த தேசிகன் மடி அம்மாள் மடியில் தேசிகன் அனுகிரகம் பெற மாதிரி விக்கிரகம். இதே மாதிரி நம்ம ஆற்றுல விற்கிறது திருவாரூர். யாரோ ஒருத்தர் வந்தால் நம்ம வேண்டியவர் தஞ்சாவூர் சாஸ்திரா கண்ணன்னு பேர் இருக்கு. அவர் சேவிச்சார். உங்களுக்கு மட்டும் வச்சுக்கிறேன், ஜனங்கள் எல்லாரும் ரசிக்க வேண்டாமா? ஏன்னா அது ஒரு ரகசியம் இருக்குது. ராமானுஜர் ஒரு இடத்துலையாவது தங்கள் ஆச்சாரியம் பற்றி சொல்லவே கிடையாது. எல்லாம் பிராச்சாரியம் தான். எப்போதான் போகிற தியானம் அஞ்சு ஆச்சாரம் இருந்தாரு. யாராவது ஒரு இடத்துல அவர் பேரை சொல்லவே இல்லை. நாம் சமாளிக்கிறோம். எப்போதான் போகிறோம்னா பாட்சி ஆள வந்தார் திருவடிகள் அர்த்தம். இவாள்லாம் ஆள வந்தார் திருவடிகள் தானே அப்படி சொல்கிறோம். பாட்சிகாரருக்கு தங்கள் ஆச்சாரியம் பேரை சொல்றதுக்கு அவகாசம் கிடைக்கல. ஆள வந்தாரே சொல்லிட்டார். ஆள வந்தாராவது ஒரே ஒரு இடத்துல சொல்லிட்டார். மணக்காரன் இந்த இடத்துல சொல்லலாம். அப்படி ஆச்சாரியன் சொல்றதுக்கே அவளுக்கு அவகாசம் இல்லை. பிராச்சாரியம் சொல்லிட்டு சுவாமி தேசியனுக்கு மட்டும் அவர் தேசியனே பெரிய சாய் அது பெரிய அதிர்ஷ்டம். அந்த ஆச்சாரியன் பிராச்சாரியன் ரெண்டு பேரையும் அடிக்கடி சொல்றார். ஆச்சாரியனுக்கு நன்றி செலுத்துகிறார், பிராச்சாரியனுக்கு நன்றி செலுத்துகிறார். பெரிய அதிசயமான விஷயம். ஸ்ரீமத்யாம் சியாதசோ விதி அனுபதி வரதாச்சாரிய ராமானுஜாபியாம் சமயக் விட்டேன சர்வம் சகதி சித்தியா அப்படின்னு ஸ்ரீமத்யாம் ஸ்ரீமான்களான அந்த சுவாமிகள் அடாதுரம்மாளும் அப்புள்ளாரும் எனக்கு அனுபதி. நான் என்ன செஞ்சேன் வாழ்க்கை என்னென்று செய்தேனா? நான் ஒன்றும் செய்யலை. எதுக்காக பண்ணாலும் அவள் பண்ண கடாட்சத்தெல்லாம் இருக்கேன்னு தாக்கி பாரத குருப்பால் அபுதொத்தாம் அடாதுரம்மாள் அனுகிரகத்தினால இவங்க தவறு தாக்கி. அப்படிப்பட்ட அம்மாள் மடியில் தேசியிருக்கிறது. நம்ம திருவாரூர் நம்ம வயதில் அம்மாள் சிரிச்சு கொண்டாடி நம்ம குழந்தையாக தேசியம் கொண்டாடுறோம். நாங்கள் அது ஒரு ஆனந்தம். அப்படி இருந்துச்சு. இந்த விகிதத்தை வெளியில் வரணும்னு சாஸ்திரா கண்ணன் சொன்னார். கோயிலில் ஏழப்படுறதுலாம் பாலிடிக்ஸு நமக்கு ஒத்து வராது. நீங்கள் பெரியாரிக்கோ ஒத்துட்டா வேண்டாம்னு இல்லை அப்படின்னு மதுரையில் தேசியம் ஏழப்படலான்னு பண்ணிட்டேன். எங்கள் சிஷ்யாள்கிட்ட போய் அவரே பணம் அவர் சொல்லி அடியன் பயந்த சிஷ்யாள்கிட்ட 50,000 ரூபாய் விகிதத்தையும் பண்ணிட்டேன். பண்ணி எல்லாம் ஆன உடனே அப்போ தான் நீ ஒரு லெட்டர் கொடுக்கணும்னா சரி மதுரை தேசியத்துக்கு லெட்டர் கொடுத்தேன். அவன் யோசிச்சு பார்க்குறோம் கமிட்டியில் இருந்தால் அப்புறம் இங்கே சில நிர்வாக கோளாறுக்கு க்ஷமிக்கணும் மன்னிச்சு கொடுத்தேன். பல உண்மையான கோளாறு ஒன்று இருக்குது. அப்புறம் அடியன்னு வச்சு பார்த்தேன். கூட ஏழ்றான் அவர் தேசிய சட்டாச்சு. அதுவே ஏகப்பட்ட வருஷம் வழக்கு போட்டு வாங்கியிருக்கோம். பக்கத்தில் அம்மாளுக்கு அம்மாளுக்கு சாதிக்காமல் தேசிக்கு சாதிக்க முடியாது. அம்மாளுக்கு சாதிக்கலைன்னாலும் தப்பு, சாதித்தாலும் அவன் ஆட்சேபிப்பான் மாட்டான். அதனால வம்பெல்லாம் வேண்டாம். அவன் அப்படி கிழதா எழுதிட்டா அவ்வளோதான் தெரியும் அடியனுக்கு. சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கிற ஆத்தோடு வச்சுருக்கேன். நீ தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். சுவாமியை பண்ணிட்டு அவனாக பண்ணிட்டு போயிட்டான். நீரும் நம்ம பார்த்து இருக்கு. அந்த காலத்தில் மூலவர் இருந்தார் வில்லூராத்தில். அப்புறம் எங்கள் மாமா தேவை 78 ஆதிவெட்டு பரிசு கொடுத்து போயிட்டார். அவர் மூலவர் கொடுத்துன்னு கிடையாது வில்லூரில். இதுதான் மெட்டல் தண்டம் தான். அப்படிப்பட்ட இந்த பெருமாள் என்ன பண்ணுறது? அவர் தினம் பாலை சமர்ப்பி அவர் பார்த்துருந்த பெரிய பெருமாளாக இருக்கார். அந்த சமயத்தில் அப்புறம் ஒரு யோஜனை இருக்குது. அப்போ ஆண்டவனை செய்யணும் எதிர்ச்சியா ஆண்டவன் சாச்சார் எல்லாம் எடுத்துச்சு. ஒரு பெரிய ஆண்டவன் எல்லாம் எடுத்துட்டு சேவிச்சுட்டு வெளில வந்தாச்சு. கூப்பிட்டு தருணாங்கன்னு நான் போனேன். இந்த மதுரையில் ஏழை பண்ணணும்னு வியாபாரம் பண்ணி வேண்டான்னு நான் தான் சொன்னேன். நான் பிரமிச்சு போயிட்டேன். நான் தான் சொன்னேன். அது சண்டை போடுறதுக்கு ஏழு பெருமாள் அப்படின்ட்டு நான் காஞ்சிபுரத்தில் பரிசை பண்ண முடியும். இந்த பெருமாள் என்ன இருக்குன்னு கேட்டேன். நல்ல இடத்துல பரிசுட்டே அவருக்கு கவலையே படாது அப்படின்னு. அந்த நல்ல இடங்கிற அர்த்தம் அவருடைய மனசில் ஒட்டுக்காரு. அதுக்கப்புறம் நான் சரி சார் எழுதி நம்ம பாத்திராச்சாரத்தில் வேலை பண்ணலான்னு பிரார்த்தனை. அது ப்ரைவேட் கோயில். அங்கே பெரியவா சொல்லணும்ட்டா. யார் பெரியவான்னு யாருக்கும் தெரியும். எல்லோரும் பெரியவா. அதில் ஒருத்தர் சொல்ல ஏழப்படுறது ஆட்சேபனை இல்லைன்னா உடனே ராமானுஜன் இருக்கு. அப்படி சொன்னால் போகக்கூடாது. ஆட்சேபனைன்னு அங்கே போகலாம். வரணும் பாக்கியம் சொல்ல வேண்டாம். இல்லை விடுவிட்டேன். பட்டாச்சார்ட்ட பேசினேன். நீங்கள் ஏழ்த்தேன். நீங்கள் ஏன் கவலைப்படுற நம்ம பேசுறது இது ஹெச்ஆர்என்சி கோயிலாச்சு. நீ கவலைப்படாத. புதிய முறையெல்லாம் பர்மிஷன் வாங்கிக்கிறேன் அப்படின்னு நான் சக்கரபாணி பட்டர். அப்போ கூட ஒரு விஷயம் மனசில் படலை. அப்படியே பெருமாளையால் கொண்டு வந்தோம். அது அங்கே சக்கரபாணி பட்டர் சக்கரபாணி முறையில் இருந்தார். அங்கேருந்து ஒரு சக்கரபாணி மாலையை போட்டு தான் விற்கிறது இறங்கினார். நீ ஒன்று வச்சோம். சப்ரோஷன் வந்துட்டு பட்ஜெட்டே ஆகிடுது. அப்புறம் ஒரு ஆசை பண்ணிட்டா கேட்டேன் அவர்கிட்ட. எல்லாம் பண்ணிட்டோம். திவ்யதேசத்துக்கு நாள் சேலரி கிடையாது. ராஜகோபால சேலரி தான் விரும்பியிருந்தேன். அவர் சாய்ச்சார் 60 வருஷம் வரைக்கும் இந்த சன்னதிக்கு அவங்க நேர்த்திருக்காங்க. அவங்களும் சக்கரபாணி ராமன் 3 பேரே எழுதுவான். அக்ஷயத்துக்கு திருடவான ஆயுதம் பந்தல் முடிஞ்சு சன்னதிகளுக்கு திரும்பி தோழிக்கினால ஏறி இங்கே சன்னதி ரெஸ்ட் எடுத்துட்டு காவேரியில் ஊர உற்சவம் அனுபவிச்சு திரும்பிடுவாங்க. அது செட்டியார் விபவத்தோட பயணி
அது செட்டியார் விபவமாக பண்ணிட்டு அப்புறம் அவன் மெல்ல மெல்ல வெளியூர் போயிட்டா. அதனால் அந்த விபவம் போயிட்டு அந்த உற்சவம் நின்று போயிட்டு நீ பண்ணுறேன்னு எழுதி கொடு. அமுதனுக்கு எழுதுவார். எழுதினார்னா அம்மாளுக்கு அனுகிரகம் பண்ணாமல் போக மாட்டேன். சரின்னு அப்ளிகேஷன் கொடுத்தேன். ஏற்பட்ட பதிவில் பண்ணால் அது அப்ஜெக்ஷன் பண்ணுறா பற்றி எல்லாம் பண்ணி நல்லா நடந்தது. வழக்கம் போல் கடைசியில் அமுதன் அவருக்கு அப்போ தான் புரிஞ்சு நல்ல இடத்துல அப்படின்னு ஸ்ரீமுஷ்ண ஆண்டவன் சொன்ன வார்த்தை இருக்கார். அது அமுதன் வந்தார். சதாதிபதி ஆகிட்டு இப்போ 14 வருஷமாக நடந்துருக்கு. 14 வருஷமாக தொடர்ந்து நடந்து அது சின்ன பெரிய உற்சவம் தான். ஏறி பெரிய மண்டபாதான்ட்டு திரும்பி ஏழுறா. ராத்திரி 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஏறுது. பட்டாச்சாரம்லாம் போய்டுவோம். அடியே நம்மளுக்கு தான் இருப்போம். அப்படியே பார்த்தா இது இந்த பாக்கியம் இருக்குது. எவ்வளோ வேணாலும் அமுதன் அப்படியே இருப்பார். ஏன்னா 2 மணிக்கு 3 மணி வேலை பண்ணுவாள். மறுபடியும் 5:30 மணிக்கு தான் வருவான். அது வரைக்கும் அமுதனும் நம்ம போகிறா அப்படி தான் அலோவ் பண்ணுவாள். பார்த்துட்டே இருக்கலாம். அவ்வளோ அற்புதமான காட்சி. அப்புறம் தான் ஒரு விஷயம் என்னதுன்னு புரியுது. இந்த திருக்குட அம்மாவுடைய சரித்திரம் வரதேச அப்படின்னு ஆகாது. தமிழில் எழுதி வச்சுருக்கோமா சோம்பல். பின்னாடி இந்த ஹேதிமுகத்தை பற்றி 2 வரலாறு ஒன்று மட்டும் எழுதி விட்டேன். 2வது வரலாறை கவனிக்கவே இல்லை. அதை பார்த்தா இன்னொரு விஷயம் இருக்குது. அம்மாள் தீர்த்த யாத்திரை பண்ணி திருக்குடத்துக்கு ஏறினார். இங்கே சில நாள் தங்கி இருந்தார். அமுதனை அனுபவிச்சு அவரே பாஷ்யாமிரதம் கொடுத்தவர். அமிர்தனை அனுபவிச்சுட்டு இங்கே தங்கினார் திருக்குடம் மேலே. அப்போ கந்தளன்னு ஒரு பிராமணன் அவன் அவனை ஒரு பேய் பிடிச்சிட்டு ஹிம்சை பண்ணிட்டு அதை விரட்ட முடியல. அம்மாள்கிட்ட கொண்டு பெரியவரை சேவிச்சா அது கொண்டு சேவிக்க வச்சா. உடனே அம்மாள் ஏற்றி கொண்டு வசம் சக்கரபாணி லட்சுமி விஷபாப்பு அலங்காரம் கூட்டான ஆரம்பித்து 32 கட்டி அது ஸ்லோகமாக சாதிச்சு 32. அது சுத்திர பிரபந்தம் வெற்றிவேல் வீரவேல்னு ஆர்மி மாற்ற சொல்கிறாங்க. உடனே அந்த அந்த ஸ்தோத்திரத்தை கேட்டு திருவுள்ளம் சக்கரபாணி பிறகு பிசாசம் வருது. அப்புறம் ஏற்றி பொங்கல் அப்புறம் நம்ம பாட்டாச்சட்டை பார்த்துருந்து அண்ணாட்ட உபதேசம் ஆகிட்டார். அது நம்ம அதில் சொல்லிட்டுருக்கேன். பப்ளிக் பண்ணோம். வர வெங்கடேஷ் கண்ணாவே உபன்யாசம் சொல்லுவான். இப்போ எனக்கு மறுபடியும் ஒரு ஸ்லோகம் இதில் தனியாக சொல்லுவாங்க. அப்போ பார்த்தா தான் சக்கரபாணி ஸ்தோத்திரம் பண்ணிடுறார். முதல்ல சக்கரத்தாழ்வு அதை பற்றி என்னையும் ஸ்தோத்திரம் பண்ண ஆச்சாரியம். அதெல்லாம் சக்கரபாணி நம்ம பக்கத்தில் இருக்கணும் கொண்டு சக்கரபாணி செஞ்ச மாலை ஏன் சக்கரபாணி சன்னியை வச்சுக்கல பெருமாள். ஏன்னா தனக்கும் அமுதனுக்கும் நடுவில் கொண்டு வச்சு. அதனால் ஆணி சித்திரை 7 இங்கே வாசல் ஏறி சக்கரபாணி மரியாதையாகி அம்மாள் முன்னாடி அம்மாவுக்கு மரியாதையாகி 10 வருடம் ஏதி கும்பஸ்தவம் கூடவே சுதர்ஷனாட்டம் இது 2 சேவிச்சு நடந்தது. இந்த வருஷம் அதிரசம் பண்ணார். பட்டாச்சார சாய்ச்சார் 100 அதிரசம் மக்களாக போட்டு உத்தியோகமாக நன்னார். அப்படி பெருமாள் சக்கரபாணி அனுகிரகம் பண்ணுறார். 5ஆம் திருநாள் சக்கரபாணி அமுதனும் அனுகிரகம் பண்ணுறார். அக்ஷய பெருமாள் இத்தனை காரியமே யாரால் நடந்ததுன்னா அந்த ஒரு வார்த்தை நான் பெருமாளை பிரதிஷ்டை பண்ண வேண்டாங்கன்னு சொல்லிட்டு நினச்சிக்காது சொல்ல வேண்டாம். ஆண்டவனை கூப்பிட்டு சொல்லவே தேவையில்லை. அதான் அவனுடைய பெரிய ஆர்ஜவ குணம். ஆண்டவன் இருந்த அந்த ஆர்ஜவ குணத்துக்கு நான் அடிவன். பொருளின்றி உலகம் படைத்தவன் புகழ்மே அது சொல்ல சத்தியாதியை சொல்கிறது போல அப்படின்னு கேட்டாச்சு. ஆண்டவன் அடியலை ஞாபகம் இல்லையேன்னு பெரியவற்றை போய் நம்ம என்ன சொல்ல முடியும். அப்படி இல்லை புத்தகம் அப்படின்னு சரி பார்க்குறேன்ட்டேன். அங்கேருந்து எழுந்து ஆஃபீஸ்க்கு வந்துட்டேன். ஆஃபீஸில் ஃபோன் ஆண்டவன் பேசுகிறேன். உட்காந்து பேசுகிறேன். நான் பார்த்தேன் வியாக்கியானத்தில் இல்லை நீ சொன்னது கவலைப்பட வேண்டாம். அந்த மாதிரி ஒரு சொந்த குணம். அதே அவருடைய வாரிசாக அப்படியே இது சதகுணம் புத்திரகான்னு அந்த ஔதாரி பணம் வச்சுக்கிறவா எல்லோரும் இருக்கா. ஆசிரமத்தில் பணம் இல்லாத ஆண்டவன் சாட்சி ஆசிரமத்தில் பணம் இல்லாமல் இல்லை கவலைப்படாது சொன்னீங்க. அவ்வளோ தூரம் ஆண்டவன் பணம் வந்தாலும் கொடுக்கணுங்கிற மனசு வந்து ரொம்ப கஷ்டம். ஒரு லாட்ரி சீட்டு வாங்கினான். இதில் பரிசு வந்தால் 2 கோடி வரும்னா வருத்துந்தான். 2 கோடி பணம் வரணுன்னா என்ன பண்ணணும்? முதல்ல பங்களா கட்டணும், கார் வாங்கணும், மாமனார் மாமியார் ஒரு வீடு வாங்கி தரணும், ஒவ்வொருத்தரும் இங்கே கூட இருக்கக்கூடாது. இதெல்லாம் சங்கல்பம் பண்ணிடலாம். அப்புறம் திடீர்னு ஆத்காரி வந்தால் தான் பிளான் போட்டு இன்னும் 2 கோடி வரல. பரிசு விழுந்தால் வித்யாலிங்கிதமணி பரிசு விழுந்தால் வரும். எப்படின்னா கட்டில் பெருமாளுக்கு ஒரு சரி ஏட்டி ஒரு ரூபம் வீடடிச்சுட்டு ஒரு செல்ஃப் கிச்சன் தனிப்பட்டுள்ள போகிறாரா அப்படியே சாப்பிட்டுவார். அப்படி அப்ராப்தான் எப்படி கையில் வராத பணத்தை கூட செலவழிக்க மனசு வராத மனுஷால்கிட்ட ஆண்டவன் அப்படி அற்புதமாக முடியாது. அதை வித்வான்கள்கிட்ட உள்ள பிரீதி ஆண்டவனே வேடிக்கை அவள் வந்தால பட்சணம் கொடு ஊழா கொடு அப்படி கூடவே
அவர் மதுரையில் ஆண்டவன் பண்ணினா மாதிரி சர்க்கார் யாரும் பண்ண முடியும். அத்தனை வித்வான்களுக்கும் தனித்தனியாக இவங்க தங்க வச்சு அவளுக்கு மண் பாத்திரத்தப்பட்ட மண்ணிலேருந்து கோமயத்திலேருந்து அது கூட இன்னும் சொல்லக்கூடிய தேங்காய் சிரட்டையிலேருந்து இத்தனை கணக்கு பண்ணி அரிசி பருப்பு அதுக்கு மைதா மாவாக பட்சணத்துக்கு நெய் ஒருத்தர் 4-5 செட்டுக்கு கொடுத்து கறிகாய் கொடுத்து தினம் தினம் பழம் கொடுத்து சதசம் நடத்தியாச்சு. அந்த மாதிரியான ஔதாரியம் இருக்குது. அப்படின்னு ஆண்டவன் யாருக்கு பெரிய ஆண்டவனால இந்த இடம் இப்போ நடந்துட்டு இந்த ஆண்டவன் ஏழையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அடியன் புராண அடியன் சொல்கிறதுல 12 நாள் அடி 14 நாள் அடி இருந்ததுன்னா 5 மணிக்கு தான் சாப்பிட்டுக்க 4 எழுதாச்சு கம்மையனார் படம் வச்சு. அதனால ஆசோசி மண்டலம் பெருமாள் ஆதாரம் ஒருத்தர் வருவார். திருவாதிரம் மண்டபம் தான் நாம் சாப்பிடணும் அப்படின்னு காத்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் பால் சாப்பிட்டு அது மாதிரி அவர் வந்து கோயிலேருந்து வந்து திருவாதிரம் பண்ணுவார். வந்து தளியை பண்ணி திருவாதிரத்தை சாதம் போட்டு போவார். சாதம் போட்டு போவார். அப்படி போச்சு. அதுக்கப்புறம் காரியகலாபங்கள் அதை நடுவில் எங்கள் அம்மா சாதம் நின்று போயிட்டு அது வேறு ஏகோதி பண்ண வேண்டியது. அன்றைக்கி ஒரு 5 மணி அப்புறம் கமிட்டிகள் ஒரு 2 மணி அவன் கூட இருந்து உபகாரம் பண்ணிட்டு நேற்றுக்கு தான் 2:45 மணிக்கு சாப்பிட்டேன். 2 இன்றைக்கி ஆண்டவனால் 11 மணிக்கே சாப்பிட்டேன். இங்கே வந்துட்டாங்க அப்படி எங்கள் வெங்கடேஷ் கொடுக்கணும் அவ்வளோ சிரமப்பட்டு வரணுமான்னு கேட்டான். சிக்ஷன் டாக்டராச்சு ஏன் இவ்வளோ நாள் சிரமப்பட்டு வர அப்படின்னா இல்லை நாம் அவசியம் பட்டாச்சாரம் ஆண்டவன் இங்கே வந்து எடுக்கணும். அந்த ஆண்டவனுடைய பிரதிநிதியாக அந்த ஆண்டவன் எனக்கு சொன்னேன் அதுக்கு முன்னாடி அது எனக்கு அந்த ஆண்டவனுடைய சுபேன மனசாத்தியாதம்னு கிருஷ்ணபிரான் வந்து கோகுலத்தில் எல்லாம் கஷ்டமாக இருக்குது. புதிய இடத்துல ஷிஃப்ட் பண்ணணுன்றாவா. அவன் ஒரு இடத்துல இருக்க மாட்டான். அங்கங்கே டென்ட்டு போட்டு போடுவான். அது இன்னொரு இடத்துல ஷிஃப்ட் பண்ணணுன்ட்டான். அது எந்த இடம்னா பக்கத்தில் இருந்தால் அவனும் சொல்லுவார் ஒரு நெறிஞ்சுக்குள்ள பாருங்க எப்படி போகிறது வசமாக இருக்கலாம். உடனே பகவான் மனசால தியானம் பண்ணால் அடுத்த நந்தனமனம் மாதிரி ஆகிடுது அப்படின்னு பராசர சொல்கிறாரு. சுபேன மனசாத்தியாதம் பிருந்தாவனம் சபதி நந்தர் அனுவியமாசி தேசிய சார் அந்த மகான்கள் மனசால் அது எப்படி நடக்கும்னு இப்போ அவர் எழுந்து பண்ண முடியல விவசாயத்தை ஆண்டவர் அவரே அவருடைய வடிவத்தில் ஆத்மாவை கொண்டு நாமாசி பூராசக்தி குமாரன் அவரை எழுதி அற்புதமாக நடத்தி மங்களாசாதனம் பரவ பாக்கியம். இந்த அம்மாள் வந்து 110 வருஷங்கள் இருந்தார். தேசிய 100 ஆண்டு இருந்தார். அந்த ஆண்டவரும் 100 ஆண்டு இருந்தது. எப்பப்பெல்லாம் திருப்பணத்தை வச்சு இந்த பெருமாளை மங்களாசனம் ஆண்டவருக்கு ஒரு பாக்கியம் வந்து தேவைப்பட்டா நீங்கள் ஏழை போடுங்க. அதில் மற்ற பெரிய சொல்லி சக்கரபாணி போவா ராமனுக்கு போவா இப்போ ஜெகங்கள் வர மாட்டா பட்டாச்சாரம் இருக்க முடியாது. வரதே ஏதோ ஒரு 4 மணி நேரத்துக்கு ஒன்று 8 பாயிண்ட் இருக்க முடியாது. வர இருந்தாலும் நியமித்து சக்கரபாணி பட்டாச்சாரம் வெங்கடேஸ்வரன் மங்களாசி மட்டும் போனோம் அப்படின்னு கருணாகரனுக்கு தான் அடியணும். அப்படி மங்களாசாரம் இருக்குது. அதுக்காக ஸ்ரீரங்கராமா அனுஜயோகினே சுபேன சித்தேன விசிந்திதோயம் சத்சன்னிமேஷோ பவதோபிமன்யா ஸ்ரீபௌத்ரி யோகீஸ்வர தத்பஜேதம். இந்த பெருமாளை தேவன் மங்களாசாசனம் இங்கே நடந்த விஷயம் அற்புதமான உற்சவம் இருந்து பாட்டாச்சார சுவாமி 120வது கட்ட உற்சவம் 5 நாள் வேத பாராயணம். இங்கே ததியாராக இங்கே பாராயணம் ஏழு கடைசியில் யானை மேலே பாட்டாச்சாரம் எல்லாம் பண்ண முடியும். பண்ணி சரி பண்ணுற யானை மேலே ஊர்வலோட நடத்த வச்சு அவ்வளோ நடத்தினான். அது பெரிய ராசியான பெருமாள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்க. ஊர் ஜனங்களுக்கு தெரியாது இவரை பற்றி. ஏதோ நடத்துறதுக்கு அப்படி எட்டி பார்த்து கொடுக்குது. ஆனால் அவன் பாவம் காத்துட்டு அதனால் குழந்தையங்கோவலம் குடியடியாருக்கேன் ஆழ்வார் கடைசியில் இவன் தான் மங்களாசாரனுடைய திவ்ய தேசம். அமுதனை பண்ணல, குழந்தை கோபாலன் தான் பண்ண. அமுதன் கோபாலன் தான். புஷ்டயோகினோ வத்சலத்வ அது அவதான் கோபாலன் இருக்கான். அவருடைய நான் அடிக்கடி உபன்யாசத்தை சொல்றேன். அமுதனும் ஒரு இடிச்சவன் பெருமாள். இதே ரங்கநாதன் இதில் அத்தனை பெருமாள் இருக்கா. ஒரு பெருமாள் கோயில் விட்டு வெளில வரக்கூடிய ரங்கநாதன் தான் ஒரு ரோஹிணி அன்னைக்கு மட்டும் அந்த கிருஷ்ணன் போனால் போட்டு காலத்தால் வரலாம். இந்த பெருமாள் இத்தனையும் அவருடைய சப்டெம்பிள் தான். இத்தனையும் படிக்க எல்லாம் அவருடைய சுற்று கோயில் தான். ஆனால் எல்லாரும் இஷ்டப்படி உற்சவம் பண்ணி போக முடியல. அதனால பெருமாள் என்ன பண்ணுறது, அமுதன் பல்லக்கில் எழுவது, ராமன் தேரில் எழுது, எல்லாம் சேர்க்கணும். ஒரே ராமன் தேர் போது பின்னாடி பல்லக்கில் எழுது. இந்த மாதிரி ரங்கநாதன் பண்ணுவரா பண்ணவே மாட்டான். அதனால தான் சொன்னாவா கோயில் ஐஸ்வர்யம் பிரசித்தம்
அந்த கண்ட்ரோல் வந்தெல்லாம் எல்லாரும் பார்க்கலாம், ஸ்ரீரங்கத்தில் பார்க்கலாம். குடமூக்கில் சௌந்தரியம் சௌசி, இதே ரங்கம் மத்திய ரங்கம் தான் இந்த பெருமாள் அவ்வளோ சௌசி. எல்லாருக்கும் ஃப்ரீடம் கொடுத்தாரு. நம்ம நீங்கள் மட்டும் சர்ச்சு பார்த்து பெருமாள் சொல்லிட்டு போகணும். நீங்கள் தேர்வு நான் பின்னாடி பல்லக்கில் வரேன். அதே நடுவே ஸ்ரீராமணி தேர் போகும், பெரிய தேர் ராமன் ஊன்னு போயிட்டு இருப்பான். முன்னாடி பல்லக்கில் போயிட்டு ஒன்று பெருமாள் ரெண்டு பேரும் சக்கரவாணி வரணும். அந்த மாதிரி பண்ணக்கூடிய தனி எந்த உற்சவம் போனாலும் கூட தூரத்தில் ஐசு ஒரு சக்கரவாணி. நான் மட்டும் தனியாக உற்சவம் ரெண்டும் பண்ணாங்க. மாட்டவே மாட்டேன். அதனால் இந்த ஸ்வாகதம் முடியறது 7வது ஸ்லோகம் தான். முஷ்டயோகினோ வத்சலத்வதா சாஸ்திர சாகிதி வல்லபோ பவன் முஷ்ணயோகின ஸ்வாகதாங்கிரம் ராஜகோபசன் மந்திரே ஜகோ. ஸ்ரீமுஷ்ணாண்டவன் பட்டம் கொடுத்துட்டு போயிட்டார். சாஸ்திர சாகிதி வல்லபன் எப்படி கொடுத்தாரு, என்ன ஆச்சரியமான கொடுத்தார். இருக்கேன்னு இல்லையா அந்த வச்சனத்தினால் சாஸ்திர சாகிதி வல்லபன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த ஸ்ரீமுஷ்ணாண்டம் அந்த கருணாகரன், இந்த ஸ்ரீமுஷ்ணாண்டம் சின்ன ஆண்டவன் இந்த மங்களாசாசனம் கொண்டு இந்த ராஜகோபாலத்தின் சடத்திலே இந்த ஸ்லோகங்களை பாடினார். இந்த மாதிரி பொறுமையாக திருச்சி விசாரித்த எல்லாருக்கும் விசிஷ்ய ஆண்டவர்களோட இவன் தான் மருந்து கொடுத்துருவாருன்றான். இனிமேல் நீ பார்த்துக்கணும், ஆண்டவன் பல்லாண்டு எடுத்து வைக்கணும். இப்போ ஆண்டவனுடைய மங்களாசாசன உபன்யாசம் ஸ்லோகத்தோடு கேட்டோம். விபாத்தின்னு பிரகாசிக்கிறது பண்டிதர்களுக்கெல்லாம் ஒரு பிரகாசக்கூடியவராக இருக்கக்கூடியவர் ஆச்சாரியன் யார்? பாஷ்யக்காரர். அந்த பாஷ்யக்காரரில் மந்திர பரம்பரை, பகவத் விஷய பரம்பரை, சமாஸ்ரீன பரம்பரை அப்படின்னு வரைச்சு அந்த பாஷ்யக்காரருக்கு அப்புறம் ஞானபுத்திரன்னு சொல்லக்கூடியவர் எங்களாழ்வான். எங்களாழ்வானுக்கு ஞானபுத்திரம்னு பேர். எங்க ராமன் அவருடைய சிஷ்யர் அம்மர். அதனால்தான் அது ரொம்ப முக்கியம். பாஷ்யக்காரர் திருக்குறுகை பிரான் பிள்ளான், எங்களாழ்வான், அம்மான், அப்புறம் அப்புள்ளார், வேதாந்த தேசிகன், அதுக்கப்புறம் நிறைய பரம்பரை வந்துகிட்டே இருக்குது. இதில் பகவத் விஜய பரம்பரை, ரகசிய திரை பரம்பரை, காலக்ஷேப பரம்பரை, கீதா பாஷ்ய பரம்பரை அப்படின்னு நிறைய வந்திருக்கு. அப்போ இதில் வச்ச பாஷ்யக்காரருக்கு அடுத்தது எங்களா திருக்குறுகை பிரான் 6000படி வியாக்கியானம் குருகேஸ்வரம் பஜா தீட்சாந்தே எதி சார்பு பௌம ஜனதேன்னு சொல்கிற மாதிரி அந்த அது சில பேர் ஒத்துக்கூடாத ஒரு கும்பலும் இருக்கும். 6000படி ஒத்துக்காத ஒரு கும்பல் ஒன்று இருக்குது. ஏன்னா முக்கியமாக அதுதான் முக்கியம். ஈரச்சொற்கள் செஞ்சற்று வைக்காள் அப்படின்னு ஆழ்வார் ஈரச்சொற்கள் ஈடுபட்டு ஒரு ராமானுஜராலே ஆமோதனம் பண்ண கிரந்தம் அந்த உபய சிம்மாசனாதிபதினு சொல்லிக்கூடிய அந்த ஞானபுத்திர திருக்குறுகை பிரான் பிள்ளான் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அவர் 6000படி ஒருத்தர் சில சட்டஸ்தால் போட்டிருக்கார். சில தட்டம் திரிஷூன்னு பேர். ஆமாம், தட்டம் 3 லிங்கத்திலையும் வரும். தட்டகா தட்டி தட்டம்னு தீரஸ்தனாக இருந்துட்டா போடல. வாதி பிரதிவாதியாக இருக்கக்கூடிய ரெண்டுத்தையும் கேண்டு தட்டஸ்தனாக இருந்து போட்டவா இருக்கா. சில பேர் தீரஸ்தனாக இருந்து அதை போடாதவா உண்டு. அப்போ அதில் ராமானுஜனாலே ஆமோதனம் பண்ணப்பட்ட கிரந்தம் 2. ஒன்று அந்த 6000படி திருவாராயிரப்படியும், 2 எதி தர்ம சமுச்சயம்னு சொல்லக்கூடியதான யாதவ பிரகாசன். ஸ்வபலாதுத்ருத யாதவ பிரகாஷான்னு சுவாமி சாய்க்கிறார். ஸ்வபலாதுத்ருத யாதவ பிரகாஷான்னு அது நிறைய விஷயம். அப்போ இந்த ஞானபுத்திரனுடைய சாட்சாத் சிஷ்யர் சுவாமி எங்களாழ்வான். எங்களாழ்வானுடைய சிஷ்யர் அம்மா நடாதூர் அம்மா. அப்போ அதுதான் ஸ்ரீ விஷ்ணு சித்த குரோஸ் விஷயம். துவய போதகம், துவயசாகரம் எல்லாரும் போட்டுக்கிறா, உடனே மறைச்சு விட்டாங்க. வேதாந்த துவய போதகம், வேதாந்த துவய போதகம் தத்வசார கிருதம் தீரம் வந்தே தம் வரத தேசிகம் அப்படின்னு சுவாமி
ஸ்ரீபாஷ்யத்தை நமக்கு ஒரு பத்திய ரூபமாக அதை நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி தத்துவசாரம்னு ஒரு கிரந்தம் பண்ணேன். அந்த தத்துவசாரம் ஸ்ரீபாஷ்யம் கத்திய ரூபமாக போயிடுத்து, இது பத்திய ரூபமாக இருக்குது தத்துவசாரம். அதை பத்திய ரூபமாக பண்ணி இந்த ஸ்ரீபாஷ்யத்தை வெளியிட்ட பெருமை சுவாமியை சாரும். அதனால தான் ரெண்டுமே சுவாமி சாதிச்சார். எனக்கு பிராச்சாரிய பரம்பரையும் உண்டு, ஆச்சாரிய பரம்பரையும் உண்டுன்னு தெரிவித்தவர் சுவாமி தேசிகன். பிராச்சாரியனிடத்துலையும் சரி. அதனால்தான் குருபியா தத்குருபியச்ச நமோவாக ததீய குருக்களிடத்திலே இவன் குருபியா தத்குருக்கள், அவருடைய குருக்கள் ததீய குருக்கள்னு அர்த்தம். அவர் அதனால தான் எண்ணுயிர் தந்தளித்தவரை சரணம்புக்கு யானடைவர் அவர் குருக்கள் நிறைவணங்கி பின்னருடால் பெரும்பூதூர் வந்தவள்ளன்னு போட்டுட்டார். ஏன்னா தன்னை சொல்லிக்கல. அதனால் அவர் சுவாமி சாயிக்கு ரகசிய திரைசாரத்தை தந்தம் முதலிகளை தெரிந்து கொள்வது பாஷ்யக்கார பரியத்தில் தெரிவித்தார். அதுக்கப்புறம் அவாவா முதலிகளை அவாச்சாரியர்களை கொண்டு தெரிந்து கொள்வதுன்னு கேட்டார். அப்பவே சிக்கல் வந்துடுச்சு. சுவாமிக்கு விக்கலும் வந்துடுச்சு, எழுத முடியல, விக்கல் வந்துடுமேன்னு. அதனால தந்தம் முதலிகளை தெரிந்து கொள்வதுன்னு எழுதிட்டார். அப்பவே கொஞ்சம் இதெல்லாம் வந்திருக்கு. ஏன்னா நம்ம நெல்லிக்காய் போட்ட ஒத்து வரவே மாட்டோம். நம்ம சம்பிரதாயம் ஒத்தே போகாது. அவன் என்ன சொல்லிட்டான், எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்கிற. அதனால தான் எல்லாருக்கும் பெரிய மொத்த பேருக்கும் நவம் பாத்திரமம் தயான்ற பரிபவம் உண்டு எல்லாருக்கும். அது அதனால தான் அந்த ஓட்டு வெளில வந்ததுக்கு காரணமே இந்த பரிமுகத்தால் தான் வந்தாவா. இல்லைன்னா அங்கே வந்திருக்கவே மாட்டான், வர வேண்டிய பிரமேயமே கிடையாது. அதனால் நம்மிடம் ஒத்துக்கவே மாட்டான். அந்த மாதிரி அப்போ அந்த எம்பெருமானுடைய அனுகிரகமும் ஆச்சாரிய அனுகிரகமும் ஒருங்க பெற்றவர் சுவாமி அம்மாள். சுவாமிக்காக சொல்லலை, என்னுடைய ஹிருதயபூர்வமாக சொல்கிறேன். எனக்கு கருணாகராச்சார சுவாமி வேண்டியவர், அதனால் ஆச்சாரிய சொல்லணுன்ற அவசியம் இல்லை. நமக்கு ஆச்சாரிய பரம்பரையில் வரர் சுவாமி எடுத்த ஆச்சாரியன். ஆனால் பூரி கல்யாண பாஜனம்னு சொல்லிட்டார். அதனால் அந்த மாதிரி சாட்சாத்து பிராச்சாரியனால கடாட்சம் பெற்றவர் சுவாமி தேசிகன். ஆச்சாரிய கடாட்சம் இருந்தது. ஆச்சாரிய கடாட்சம் இருந்தால் போராது, பிராச்சாரிய கடாட்சமும் வேணும் என்ற தத்துவத்தை தெரிவித்தவர் சுவாமி தேசிகன். அப்படின்ற அந்த பரம்பரையிலே ஒரு பெரிய மகானாக வாழ்ந்த பெரியார், அவருடைய ஸ்மரணம் பண்ணாலே நான் பிராத்தஸ்மரணியார்னு பேர். கிருபாமாத்திர பிரசன்னாச்சாரியார், அனுபூதி பிரசன்னாச்சாரியார்னு பேர். இவெல்லாம் கிருபாமாத்திர பிரசன்னாச்சாரியாரில் வந்தவன். சுவாமி சொல்கிற மாதிரி லக்ஷ்மி நாத சமாரம்பாம் நாதயாமன பத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம்னு இது சொல்கிறமே, இவெல்லாம் கிருபாமாத்திர பிரசன்னாச்சாரியார். அனுபூதி பிரசன்னாச்சாரியார்னா அதுக்கு அனுகுணமான சம்பிரதாய ரட்சகனம் பண்ணுறாளோ இல்லையோ, அதுக்கெல்லாம் அவள் அனுபூதி பிரசன்னாச்சாரியார்னு பேர். அப்படி நம்ம சம்பிரதாயத்தை நிலைநாட்டின பெருமை நம் ஆச்சாரியர்களுக்கு உண்டு. அதிலே இவரும் ஒருவர். இந்த சுவாமியும் ஒரு சம்பிரதாயத்தை நிலைநிறுத்துகிறவர். அப்பேற்பட்ட அந்த சுவாமியை மனத்தினாலும் செயலினாலும் சொல்லினாலும் வணங்கி வழிபட்டு அவரை அருளை பெறுவதே நம்முடைய சொருவசத்தை என்று முடித்துக் கொள்கிறேன். கவிதாரி சிம்மாய கல்யாண மனசாரனே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த வரவே